Welcome back students, this is 11th physics unit 8 heat and thermodynamics. இந்த பகுதியினுடைய இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்தோம், ஞாபகம் நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் இன்ட்ரோடக்ஷன் இருக்குது. அந்த இன்ட்ரோடக்ஷனில் ஹீட்னா என்ன, தெர்மோடைனமிக்ஸ்னால் என்ன, ஹீட்னுடைய மீனிங் அர்த்தம் என்ன, ஹவு டு ட்ரான்ஸ்ஃபர் த ஹீட்டு, அதற்கான எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நிறைய பார்த்தோம். ஏன்னா நம்ம லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து தப்பான ஒரு வார்த்தைகளை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். தப்பான வார்த்தைகள்லாம் சயின்டிஃபிக்காக நம்ம யூஸ் பண்ணும்போது நடக்கிற நிகழ்வுகளை பொறுத்து நம்ம வார்த்தையை நம்ம யூஸ் பண்ண வழிய அப்படியே நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா போராட்டி நான் சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி ஏரியில் மழை பெய்யுது, பாரு ஏரியில் மழை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவறான வார்த்தை. நம்ம என்ன சொன்னோம், ஏரியில் நீர் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லணும். ஸோ இது மாதிரியோட மீனிங், அந்த வெப்பத்தினுடைய அர்த்தத்தை நம்ம டீட்டெயிலாக நம்ம கற்றுக்கிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னாங்க ஒர்க்கு சார், நீங்கள் இங்கே நம்ம படிக்கக்கூடிய டாபிக் எல்லாமே ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் தானே. இங்கே எங்கே சார் ஒர்க்கு வரும்? வென் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டு அனதர் மீன்ஸ் தேர் இஸ் ஏ ஒர்க் டன் அப்படின்னு அர்த்தம். வேலை நடந்திருக்கிறதுன்னு அர்த்தம். தேர் இஸ் ஏ ஃபங்க்ஷன் மீன்ஸ் நிகழ்வு. மெக்கானிசம் டேக்ஸ் பிளேஸ். சரி, என்ன அப்படி ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கும் அப்படி நீங்கள் பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்ப்போம். ரப்பிங் ஆஃப் ஹேண்ட்ஸ். ஒன்றும் இல்லை, நம்மளுடைய உள்ளங்கையை இப்படி தேய்க்கும் போது என்ன ஆகுதுன்னா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. பாருங்கள், தேய்ச்சி பாருங்கள், ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்படி தேய்ச்ச உடனே அதுக்கப்புறம் நம்ம வந்து குளிருக்கு நம்ம தேய்ச்சிட்டு கன்னத்தில் கை வைப்போம். அந்த எங்கே சின்னுன்னு, அதாவது சில்லுன்னு இருக்குதோ அந்த சின் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல கை வச்சோம்னா என்ன ஆகுன்றதை நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு தேய்க்கிறோம், ஏதோ ஒர்க் நடக்குது. தேர்ஸ் எ ஃபங்க்ஷன் டேக்ஸ் பிளேஸ். ஹீட் ஆல்சோ ப்ரொடியூஸ்ட், அவ்வளோதான். அதாவது இஃப் அன் மெக்கானிசம் இஸ் ஒர்க்கிங் மீன்ஸ் ஆட்டோமேட்டிக்லி ஹீட் வில் பி ப்ரொடியூஸ்ட். நம்ம உடம்புல we are all human beings. நம்ம உடம்புல எந்த ஒரு இப்போ நம்ம நின்றுட்டேனா உள்ள ஒர்க்கு நடக்கலன்றது கிடையாது. எல்லா பார்ட்ஸோடைய ஒர்க்கு நடந்தது டியூ டு த பிளட் சர்க்குலேஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், நடந்துகிட்ருக்குறோம், கையசைகள் பார்த்துட்டு எல்லாமே ஃபங்க்ஷன் இஸ் ஒர்க்கிங். நீ விடுகிற மூச்சு காற்றுலேருந்து இயற்கை உபாதைகள் வரைக்கும் அனைத்துமே நம்ம உடம்புல ஹாட்டாக தான் இருக்கும். நீங்களோட அப்படின்னு பண்ணி பாருங்கள், ஹாட்டாக தான் வடி வரும். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு ஒர்க்கு நடக்குது அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு ஆற்றல் இழப்பீடு ஏற்படலாம் அல்லது ஆற்றல் உருவாக்கப்படலாம். எனர்ஜி வில் பி மைக்ரேட், அதாவது கடத்தலாம். அப்படி இல்லைனா எனர்ஜி வில் பி ப்ரொடியூஸ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்து முன்னால் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதாவது ஹீட்டு வந்து எனர்ஜின்னு சொல்கிறதுக்கு அப்புறமா இங்கே வந்து ஒரு ஹீட்டு, இங்கே தான் சார் ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஏன்னா அங்கே பாருங்கள், வேலை நடக்குது, ஒர்க்கு நான் பண்ணுறேன். சரி, அடுத்தது நான் என்ன பண்ணிடுறேன், இந்த ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆன கையை எடுத்துமே இங்கிட்டு வைக்கிறேன். அப்படி வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த கையில் இருக்கிற ஹீட் என்ன பண்ணுதுன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி. ஓகே, அப்போ நம்ம வந்து ஒரு இதமான ஒரு சூழல் ஏற்படுது. ஸோ ஹேண்டை வந்து நம்ம ரப் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கலாக ஹீட்டு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இங்கே என்னென்னா ஒர்க் டன், டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ். வேலை நடந்தது, வெப்பநிலை உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. there is an increase in temperature. How can temperature will be increase? The work will be done means automatically temperature will be increased அப்படின்னா. அப்படி செஞ்சப்பட்ட அந்த ஒர்க்கு, அந்த ஹேண்ட் எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம சின், அதாவது குளிர்ச்சியான பகுதியில் வைக்கும்போது டெம்பரேச்சர் ஆஃப் த சின் வில் பி இன்க்ரீஸ். இந்த இடத்துல வந்து சில்லுன்னு சொன்னால் இதனுடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதான். எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? அப்போ என்ன அர்த்தம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இந்த ஹீட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த ஹேண்ட் டு த சின். இதுதான் சொல்கிறாங்க. சரி, அந்த ஹேண்டோடைய டெம்பரேச்சர் வந்து டியூ டு த ஒர்க்குன்னு சொல்லியாச்சு. டெம்பரேச்சர் ஆஃப் சின் டியூ டு த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஹேண்ட் டு த சின். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ரைட்டு. ஹீட்டு போலவே ஒர்க்கு வந்து குவான்டிட்டியே கிடையாது. இட் இஸ் ஆல்சோ ஏ கைண்ட் ஆஃப் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் டு த சிஸ்டம். வேலை செய்யப்படுமா ஒர்க்கு பவர் எனர்ஜின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க 4th யூனிட்டில். ஒர்க்குனா வேலை.
அந்த வேலை செய்வதற்கு திறன் வேண்டும். திறன் இருந்து வேலை செய்தால் ஆற்றல் உண்டாகும். அதான் ஒர்க்கு, பவரு, எனர்ஜி. ஹியர் ஆல்சோ ஒர்க் வில் பி டன். ஒர்க் வில் பி டன். ஸோ ஆட்டோமேட்டிக்லி the heat will be produced. So that heat will be transferred from hot to cold. பாருங்கள் எப்படி பாருங்கள். அப்போது வேலை நடக்கிறதுனால இவ்வளவு நடக்குது. ஸோ இதனுடைய அர்த்தத்தை நீங்கள் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் ஹீட்டு போலவே ஒர்க் இஸ் ஆல்சோ நாட் குவான்டிட்டி அண்ட் த்ரூ ஒர்க் எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த சிஸ்டம். வேலை செய்யப்படுவதால் ஆற்றல் என்பது ஒரு அமைப்பிலிருந்து பரிமாற்றம் செய்யப்படுகிறது. அதாங்க சொல்கிறாங்க. சரி, அடுத்து பாருங்கள். ஸோ வி cannot யூஸ் த வேர்ட் ஆப்ஜெக்ட் கண்டைன்ஸ் மோர் ஒர்க் ஆர் லெஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லவே கூடாதான். நாம் இப்போ அதான் பேசிகிட்டு இருக்கோம். பாருங்கள், ஒரு ஆப்ஜெக்ட் எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது, கம்மியான ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாதான். ஸோ வி cannot யூஸ் த வேர்ட். இப்போ வேலை என்பது எ பார்ட் ஆஃப் எனர்ஜி, அவ்வளோதான். நடக்கிற நிகழ்வு எல்லாமே ஒர்க்கு தான். இதை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் இன் த சிஸ்டம் இட் ஒன்லி பை டூயிங் ஒர்க் ஆன் த சிஸ்டம். எப்படி ஆற்றல் வந்து மாற்றம், இப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு நம்ம பார்த்துட்டோம். எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஹீட்டு? ஃப்ரம் ஹாட் சப்ஸ்டன்ஸ் டு கோல்ட் சப்ஸ்டன்ஸ். ஹாட் என்ன, கோல்டுனா டெம்பரேச்சர் குறைவாக இருந்தால் கோல்டு, டெம்பரேச்சர் ஹையாக இருந்தால் ஹாட்டு. எப்போ அது ஹாட் சப்ஸ்டன்ஸாக மாறிச்சு? when we given the heat. ஹீட்டை கொடுத்துட்டோம், அது ஹாட், சூடு அதிகமாகி போச்சு. அப்போ என்ன பண்ணுது? ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? அந்த ஆற்றல், அந்த ஹீட் என்ற ஒரு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதுதான் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். இங்கே என்ன சொல்கிறாங்க? அந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் இந்த சிஸ்டம் இஃப் ஒன்லி பை டூயிங் ஒர்க் ஆன் த சிஸ்டம். வேலை நடப்பதால். அப்போது தண்ணி சுட வைக்கிறோம், ஹீட்டு, தட்ஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் ஒர்க்கு. டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. அப்போ ஹீட்டு இப்போ எங்கேருந்து இப்போ எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா வேலை நடந்தால் தான் ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. இது டெம்பரவரி. ஆனால் ஃப்ரம் த சன் அங்கேயும் சில ஒர்க்கு நடக்குது. நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கிறதுனால வெப்பம் உமிழப்படுகிறது. இதை இப்போ நிறைய நம்ம பார்த்துருப்போம். ஸோ லைக்வைஸ் ஹியர் ஆல்சோ தேர் இஸ் ஆஃப்டர் ஒர்க் டன் ஒன்லி த ஹீட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் when the heat will be transferred to the object means automatically energy will be transferred. அதாவது மொத்தமாக சொல்லணும்னா ஹீட் எனர்ஜி வில் பி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ ஃபார் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் பாடி டு பாடி த டெம்பரேச்சர் நாட் நீடு. ஆற்றல் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு மாற்றப்படுவது அப்படின்னா வெப்பநிலை அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க, தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒர்க்குன்னா என்ன? நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க ஒர்க்கை பற்றி. வேலை என்பது, செய்யப்பட்ட வேலை என்பது என்ன அப்படின்னா, ஒரு வேலை ஒர்க் டன் இஸ் நத்திங் பட் த ஆப்ஜெக்ட் ஃபங்க்ஷன். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வேலை செய்யுது. ஒரு வேலை செய்யறதுனால ஆற்றல் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இன் எ சிஸ்டம் எனர்ஜி இஸ் ப்ரொடியூஸ்டு மீன்ஸ் தேர் இஸ் எ ஒர்க் டன், அவ்வளோதான். இன் எ சிஸ்டம் எனர்ஜி இஸ் ப்ரொடியூஸ்டு மீன்ஸ் தேர் இஸ் எ ஒர்க் டன். இந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால தான் நம்ம இந்த பகுதியில் வந்து அது ஒரு எக்ஸாம்பிளாக ரப்பிங் ஹேண்ட்ஸுன்னு கொடுத்தது. ஏன்னா இது வந்து நம்ம லைஃப் ஸ்டைலில் டெய்லி நம்ம வந்து ஒரு குளிர் நாட்களில் காலையில் எழுந்திரிச்சு நம்ம இந்த மாதிரி குளிராக இருக்கும்போது நம்ம ஒரு இதமாக ஃபீல் பண்ணி செய்வோம். ஸோ அதை இங்கே ஒரு எக்ஸாம்பிள். நான் ஆரம்பத்தில் சொல்கிறேன், இந்த பாடத்தில் வந்து நிறைய நம்ம அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில உதாரணங்களை தான் இங்கே என்ன கொடுத்துட்டு வராங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னாங்க, இப்போ வந்து குளிர் பிரதேசத்துக்கு நீங்கள் போகிறீங்க, அங்கே வந்து ரொம்ப கோல்டாக இருக்குது. அங்கே நம்ம இந்த ஹீட்லாம் பத்தாதுன்னு நம்ம என்ன செய்வோம்? விறகு கொண்டாந்து நெருப்பு மூட்டுவோம். அப்படி நெருப்பு மூட்டும் போது சொல்லுவாங்க, சார் ஒரு பொருள் இன்னொரு பொருளில் காண்டாக்டில் இருந்தால் மட்டும்தான் அது எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள் இன்னொரு பொருள் கூட காண்டாக்டில் இருந்தால் மட்டும்தானே அது எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்.
எப்படி கான்டாக்டே இல்லாமல் இப்போ நம்ம நெருப்பு எரியுது அங்கே நிற்கிறோம், ஆனால் நம்ம உடம்பு ஹீட் ஆகுதா இல்லையா? அப்போ அங்கே எங்கே கான்டாக்டே இல்லையே சார், நம்ம தூரமாக தான் நிற்கிறோம், எப்படி ஹீட் ஆகுதுன்னா த்ரூ த மீடியம் ஆட்டோமேட்டிக்கலி த ஹீட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு த ஆப்ஜெக்ட். அந்த வெப்பச்சலனம் என்பது உடனடியாக அந்த பக்கத்து இருக்கிற ஆப்ஜெக்டை தாக்கும். சூரியன் அங்கே இருக்குது, நாம் இங்கே இருக்கிறோம், எப்படி சார் சூடு தரும், சூரியன் பக்கத்தில் இருக்குன்ற கேள்விலாம் கேட்க முடியாது, கேட்கக்கூடாது. ஸோ த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மீன்ஸ் நாட் ஓன்லி இன் கான்டாக்ட், அவுட் ஆஃப் த கான்டாக்ட் ஆல்சோ த ஹீட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர். இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ நான் ஏன் வந்து இந்த அளவுக்கு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன்னா, இப்போ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற சாப்டர்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தான். அதாவது ஒவ்வொரு பொருளும் தனக்குன்னு ஒரு வெப்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறன் வச்சுருக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா அந்த பொருள் சிதைஞ்சு போயிடும், சாம்பல் ஆகிடும். அது தண்ணியாக இருந்தாலும் சரி, தண்ணியாக இருந்தாலும் ஆவி ஆகிடும், அவ்வளோதான். இந்த மாதிரி நிறைய டிபெண்ட்ஸ் அப்பான் த நேச்சர் ஆஃப் த எலமெண்ட். த ஹீட் வில் பி given to the one object means depends upon the nature of the object. அது உருகலாம், அல்லது லிக்விடாக எவாப்ரேட் ஆகலாம், கேஸ் பார்ட்டிகளாக தான் வேறு மாதிரி, இந்த மாதிரி நிறைய. அப்போது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறுறதுக்கு கூட இந்த ஹீட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறுறதுக்கு, ஒரு நிலையிலேருந்து இன்னொரு மாறுறதுக்கு கூட இந்த ஹீட் நம்மளுக்கு உபயோகப்படுது. ஸோ இந்த வெப்பமானது எல்லா பொருளுக்கும் வந்து என்ன பண்ணோம், எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் பொதுவானது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இங்கே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மீனிங் ஆஃப் ஒர்க், வேலையினுடைய அர்த்தம். வேலை செய்ய அதான் இது ஏன் ஒரே கோர்வையாக பார்த்துங்க. வேலை செஞ்சால் ஹீட்டு வந்து எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, நல்லா புரிஞ்சு வச்சிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. We will see you at the next.